கண்ணகி தெய்வம் ஒரு நீதி தெய்வம். நீதிக்காக நாம் கேட்ட வரத்தை நமக்காக வழங்கக்கூடிய தெய்வம் நம்மளுடைய கண்ணகி தெய்வம். தமிழர்களின் பெருமையாக விளங்கி கொண்டு இருக்கக்கூடிய நம்முடைய கண்ணகி தெய்வத்திற்கு இன்று நாமெல்லாம் சிலம்பு ஏந்தி ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டு இருக்கின்றோம். குறிப்பாக அன்றைக்கினிய நம்மளுடைய காவல்துறை நண்பர்களுக்கும் ஏனைய அதிகாரிகளுக்கும் நான் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், கால் சிலம்பு என்பது ஒட்டுமொத்த தமிழ் இனத்தின் அடையாளம். கால் சிலம்பு என்பது தமிழர்களை தவிர உலகத்தில் எந்த ஒரு இன மக்களும் இல்லாத ஒரு பெருமை நம்மளுடைய கால் சிலம்பு. அந்த கால் சிலம்பு என்பது தமிழர்களுடைய பாரம்பரியம், தமிழர்களுடைய அடையாளம். அந்த கால் சிலம்பை ஏந்தி நாம் ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு தடை என்றால் அது சரியாக ஒருபோதும் சரியாக இருக்காது. கண்ணகி ஒரு தமிழ் தெய்வத்தின் அடையாளம், ஒரு தமிழர்களின் அடையாளம் என்பது நம்மளுடைய கால் சிலம்பு. கால் சிலம்பு என்பது ஆயுதமாக கருதப்பட்டால் அந்த கால் சிலம்பு ஆயுதத்தை எடுத்து கண்ணகி தெய்வத்துக்கு நீதி கேட்டு நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தவும் தயார் என்பதை இந்த நேரத்திலே கூறிக்கொண்டு, இந்த ஆர்ப்பாட்டம் மட்டுமல்ல, தொடர் ஆர்ப்பாட்டமாக மத்திய மாநில அரசுகளின் கவனத்தை ஈர்க்கக்கூடிய ஆர்ப்பாட்டமாக தொடர்ந்து நடத்துவோம். தமிழர்களுடைய எழுச்சி என்பது உங்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும். இதே ஜல்லிக்கட்டுக்காக மெரினாவில் நடைபெற்ற எழுச்சி என்பது தமிழர்களுடைய எழுச்சிக்கு எடுத்துக்காட்டு. அதே போல முல்லை பெரியார் அணைக்காக தேனி மாவட்டத்திலே மக்கள் வெகுண்டு எழுந்து மிகப்பெரிய ஒரு எழுச்சியை ஏற்படுத்தி முல்லை பெரியார் அணைக்கு ஒரு தீர்வு காண்பதற்காக போராடினார்கள். நிச்சயமாக தமிழ் கடவுள், தமிழ் தெய்வம், நம்மளுடைய கண்ணகி தெய்வத்திற்கும் இது போன்ற இளைஞர்கள், ஒட்டுமொத்த தமிழ் இனமும் உலகம் முழுவதும் வாழக்கூடிய நம்முடைய தமிழ் உறவுகள் கண்ணகிக்காக நீதி கேட்டு எழுந்து வரக்கூடிய காலம் வெகு வெகு தொலைவில் இருக்கிறது என்பதை கூறிக்கொண்டு, இந்த ஆர்ப்பாட்டம் நிச்சயம் நம்முடைய கண்ணகி தெய்வத்திற்கு மிகப்பெரிய ஒரு எழுச்சியான ஒரு ஆர்ப்பாட்டமாக இருக்கும் என்பதை கூறிக்கொண்டு